அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. சூப்பர். இன்னைக்கு அம்மா தான் சமைச்சிருக்கேன். பூஜா குட்டி எடிட்டிங் ஒர்க்லேயே போயிடுச்சு. அப்புறம் அப்பளம். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு தரமான vlog இருக்கு, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்மளோட ஹவுஸ் வார்மிங் செரமனியோட முந்தைய நாளுக்கு என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கூட்டு நீங்க பாப்பீங்க. நம்ம வாழை மரம் வச்சிருந்தோம்ல ரெண்டு பக்கமும், அதை வெட்டி கூட்டு வச்சாச்சு. அக்கம் பக்கம் நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் வந்து கூட்டு வச்சாச்சு. சூப்பரு. அப்புறம் அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல், கூட்டு பொரியல் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கேன் வித்தியாசமா. செம்ம டேஸ்டா இருக்கு ரெண்டுமே. நேத்துக்கு சிக்கன்ல குழம்பும் பொரியல் பண்ணும்போது நல்லா இருந்ததுல, அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. உண்மையாவே வாழைத்தண்டு பொரியல் இந்த மாதிரி சும்மா சிம்பிளா வெங்காயம் எல்லாம் போடாம அப்படியே தாளிச்சு விட்டு பாருங்க, அருமையா இருக்கும். அப்பெல்லாம் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்டே. அப்பளம் அவ்வளவுதான் இன்னைக்கு தொட்டுக்க. வேணும்னா கொஞ்சம் பூண்டு ஊறுகாய் கொஞ்சம் காரசாரமா வச்சு தொட்டுக்கலாம். நெய் காய்ச்சி கொடுமா எனக்கு. இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல், நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. சூப்பர். இன்னைக்கு சமைச்சது அம்மா தான் சமைச்சிருக்கேன். அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி செல்லக்குட்டீஸ் வீட்டில் லஞ்ச் என்ன டிஃபன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நிறைய செல்லக்குட்டீஸ் எப்போம்மா புது வீட்டுக்கு போவீங்க, அங்கே போய் விளாக் போடுவீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, இப்போ இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது. சிவில் ஒர்க்லேயே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ் போடணும், பெயிண்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் டோரு கிரில் இதெல்லாம் வைக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் முடிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டா அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது இல்லையா. அதனால கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிக்கு கீழே நம்மளோட இயற்கை சந்தை கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை கம்பெனியை முதல்ல ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு எப்படி இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு மேலே தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான். இங்கே இடி வாங்கும் போதெல்லாம் அங்கே போய் பெரிய வீட்டில் உட்காந்துக்கிறது கம்முன்னு கொஞ்சம் நேரம். வேற என்ன பண்றதுப்பா, வீடு இப்போ கிஃப்ட் அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வீடு ஃபுல்லா ரொம்ப போயிருக்குது. இடமே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இருக்கிற இடத்துல நடுப்புற நடமாடின்னு இருக்கிறோம் நாங்க. அதுக்காகவே எப்படாப்பா வீடு முடிச்சுட்டு நம்ம போக போறோம். அவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. 2 பெரிய எல்லாமே பத்திரமா வேற வைக்க வேண்டியதா இருக்கு. கண்ணாடி, பீங்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்குது. அது எல்லாமே ரொம்ப சேஃப்டியா வைக்கணும். எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியல. சண்டே நாங்க வெளியே போனோம். நேத்து மண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வர்றதுக்கு. நீங்க இன்னைக்கு வீட்ல இருப்பீங்களா, இன்னைக்கு வீட்ல இருப்பீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்குது. வைக்க இடம் இல்ல, வாடகை எடுத்துதான் மறுபடியும் வைக்கணும் போல இருக்குது. 2 மாசம். ஆமா 2 மாசம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே நம்ம வந்து அழகா அங்கங்க செட் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு நாங்களும் இருக்கோம். நீங்களும் நிறைய பேர் பிளஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். பொரியல் கூட்டெல்லாம் சாப்பிட்டு வந்து தான் மறுபடியும் இந்த வீடியோ எடுக்கிறோம். செம்ம டேஸ்ட் மம்மி. வெஜ்ல டேஸ்ட் இருக்குமா? ரெண்டும் ஒரே பொரியல்ல காலையில செஞ்சிருக்கியே, அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். மோர் ஊத்தி அதெல்லாம் சாப்பிடும் போது வெஜ்ஜும் ஒரு அருமை தான். அதை நான் டெய்லியும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதனால இது பாதி அது பாதி அப்படிதான் கலந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நான்வெஜ்ஜே செஞ்சாலும் கூட காய் அந்த மாதிரி எதாவது போட்டுட்டு இருக்கோம். நேற்று கூட பாருங்கள் கோழி குழம்புல முருங்கைக்காய் போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருக்கீங்க. நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், எல்லாத்துக்குமே ரெசிபி போட்டிருக்கோம் செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பட்டு? அவ்வளோதான் விஷயம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வழக்கம் போல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா. பை பாய்.